தமாம் அல்கோபரை சேர்ந்த முகமது ஜாஃபரின் என்று சொல்லக்கூடிய சகோதரர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு குடும்பத்தில் தாயோ அல்லது தந்தையோ அல்லது மனைவியோ குர்பானி கொடுத்தால் குர்பானினுடைய சட்டத்தை யார் கடைபிடிக்க வேண்டும்? ஏன்னா இன்றைக்கி நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம், குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர் அவர் குர்பானி கொடுத்து முடிக்கிறவரை அந்த துலுகச்சி பறையை பார்த்ததுலேருந்து நகை வெட்டக்கூடாது, முடிகளை களையக்கூடாது என்ற சட்டமெல்லாம் இருக்குது. அதில் ஆரம்பத்தில் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த சட்டம்னு மக்கள் விளங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது எல்லாத்துக்கும் கிடையாது, குடும்பத்தினுடைய தலைவர்களுக்கு தான் அந்த சட்டம் சொல்லப்படுது. அப்போ யார் குடும்ப தலைவராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் என்று விளங்கி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் சகோதரர் என்ன கேட்குறாங்க, இன்றைக்கி குடும்ப தலைவர் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து குர்பானி கொடுக்க வைக்கிறாங்க, அல்லது மனைவி அவங்க காசு தான் முழுக்க அவங்க தான் குர்பானி கொடுக்குறாங்க. அப்போ இதில் குடும்பத்தில் உள்ள தலைவர் இந்த சட்டத்துக்கு கட்டுப்படணுமா, அல்லது இந்த சட்டம் என்பது அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த மனைவிக்கு பொருந்துமா, தாய்க்கு பொருந்துமா என்று கேட்குறாங்க. இதில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய தெளிவான விளக்கம், எவருடைய பொருளாதாரத்தின் மூலம் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு தான் இந்த சட்டம். அது அத்தா கொடுத்தாலும் அல்லது உம்மா கொடுத்தாலும் மனைவி கொடுத்தாலும் யார் பொருளாதாரத்தை கொடுக்குறாரோ, யார் அந்த பொருளாதாரத்தை செலவழிக்கிறாரோ அவருக்கு தான் அந்த சட்டம் பொருந்தும் என சுனன் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி 1523வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மன் ரஆ ஹிலால தில் ஹிஜ்ஜா, யார் ஒருவர் துல்ஹஜ் பிறையை பார்த்து வ அராத ஐயு லஹிய குர்பானி கொடுப்பதற்கும் நாடுகிறாரோ ஃபலா யஹுதுன மின் ஷஅரிஹி, அவர் என்ன செய்ய வேண்டாம், தன்னுடைய முடிகளிலிருந்து வலாமின் அல்ஃபாரிஹி, தன்னுடைய நகங்களிலிருந்து எதையும் களைய வேண்டாம். துல்ஹஜ் பிறையும் பார்க்குறாங்க, எவர் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ, அப்போ யார் நாடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம். மனைவி குர்பானி கொடுக்க நாடினால் மனைவிக்கு சட்டம், அல்லது ஒரு தாய் தானா இது என்னுடைய பொருளாதாரத்தை வச்சு நான் குர்பானி கொடுக்குறேன்னு நாடுறாங்க, அது அவங்களுக்குள்ள சட்டம். அல்லது ஒரு குடும்ப தலைவர் அவர் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு எல்லாத்தையும் எடுத்து செயல்படுறாரு, அப்போ இந்த சட்டம் அவங்களுக்கு தான் சேருமே ஒழிய, அப்போ குர்பானி கொடுப்பதற்கு யார் நாடுகிறாரோ, யாருடைய பொருளாதாரம் பயன்படுத்தப்படுகிறதோ அவங்க தான் என்ன செய்யணும், இந்த சட்டத்தை கடைபிடிக்கணும் என்பது இந்த நபிமொழிகள் நமக்கு தெரிகிறது. இது இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொடுக்கிறோம்.